ஜனநாயக நெறிமுறைகளையே முற்றிலுமாக கைவிட்டுவிட்டு ஒரு சர்வதிகார ஆட்சியை நிறுவுவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளாக நீங்கள் சொல்லுகிற நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. இதை மக்கள் உணர்ந்து இந்த தேர்தலில் விழிப்போடு இருந்து வாக்களித்தால் ஒழிய இந்த தீமைகள் தொடரும், நாட்டின் ஜனநாயகம் அழியும். அடுத்த தடவை மோடி பெரும்பான்மையுடன் ஜெயித்து ஆட்சியை மீண்டும் பிடிப்பார்களானால் RSSின் இந்த திட்டத்தை நிறைவேற்ற தயங்கவே மாட்டார். இலங்கை தமிழர் பிரச்சனையில் எங்களுடைய நிலைப்பாடு மாறாது, ஒருபோதும் மாறாது. நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தலுக்கு அது பிரச்சனை அல்ல. இந்த தேர்தலுக்கு பிரச்சனை ஜனநாயகம் தொடர்ந்து நிலைக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் பிரச்சனை. அந்த கண்ணோட்டத்தில் இதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இலங்கை தமிழர் பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு நின்று அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு 10-15 நாளைக்கு முன்னால் சென்னையில் ஒரு மாணவர் மாநாடு கூட்டி அந்த பிரச்சனையிலே தீர்மானம் போட்டிருக்கிறது. அது வேறு இது வேறு.